வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொழிலாளர் நலவாரி அட்டையை ஆன்லைனில் எப்படி புதுப்பிக்கிறது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா labor.tn.gov.in அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துடணும். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் இருக்குல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது கடைசியில் இருக்குல்ல ரெனிவல் அல்லது புதுப்பித்தல், அதை நீங்கள் கிளிக் பண்ண வேணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது தொழிலாளர் நலவாரி அட்டையோட 12 இலக்க எண்ணை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். ஏற்கனவே நம்ம சேனலில் தொழிலாளர் நலவாரி அட்டை ஆன்லைனில் எப்படி புதுப்பிக்கிறது அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னால் என்னென்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நிறையா பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். நிறையா பேர் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து எத்தனை டிஜிட்டில் இருக்கும் அப்படின்னா மொத்தம் 12 டிஜிட்டில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தொழிலாளர் நலவாரி அட்டையோட பதிவு எண் பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 12 டிஜிட்ஸில் இருக்கும். அதாவது 12 இலக்கத்தில் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் மாடலு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸில் வரும். அடுத்த 4 டிஜிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸில் வரும். அடுத்து வந்து 6 டிஜிட்ஸ் வந்து நம்பர்ஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்து தனித்தனி கோடு இருக்குது. அந்த கோடு தான் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸு. இப்போ சென்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா 01ன்னு சொல்லிட்டு வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே தனித்தனியாக கோடு இருக்குது. அந்த கோடு தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அது மேக்ஸிமம் உங்கள் அட்டையில் இருக்கும். அட்டையில் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்காக தான் இருந்தீங்க அப்படின்னா நீங்களாகவே என்ட்ரு பண்ணிக்கலாம். செகண்ட் டிஜிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் வந்து 4 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இங்கிலீஷ் லெட்டரில் இருந்தது இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையின் குறியீடு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்குமே, நீங்கள் பதிஞ்சிருக்க ஒவ்வொரு வேலைக்குமே தனித்தனி 4 டிஜிட்டில் வந்து ஒரு கோடு இருக்கும். அடுத்த 3rd டிஜிட் பார்த்திங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் 4 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட நம்பர்ஸ் வந்து சீரியல் நம்பர் வந்து உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுக்குமே கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 12 நம்பர் இருக்கும். அதுதான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம மாடலுக்கு பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு வந்து இப்போ அட்டையில் வந்து சீரியல் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி அதை என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 04 HDMZ 5000 சொல்லிட்டு இருக்குது. இது மாடலுக்காக தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட பதிவினையும் நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 04ன்றது ஒரு டிஸ்ட்ரிக்கு, அந்த டிஸ்ட்ரிக்குரிய கோடு நம்பரு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா HDMZன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா ஹெட் மஸ்தூர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, ஆனால் நம்மளுக்கு வந்து மொத்தம் 12 டிஜிட்ஸ் வேணும். இங்கே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 10 டிஜிட்ஸ் தான் இருக்குது. இப்போ பண்ண வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக் கோடு என்ட்ரு பண்ணிடுங்க. ஸ்பேஸ் எதுவுமே விடக்கூடாதுங்க. ஸ்பேஸ் விடாமல் தான் என்ட்ரு பண்ணணும். அடுத்து இருக்க அந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் டைப் பண்ணக்கூடாது, கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். கேப்ஸில் டைப் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ உங்களுக்கு 4 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் தான் இருக்கு இல்லையா, ஆனால் உங்களுக்கு 6 டிஜிட் வர வேணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது முன்னாடி வந்து 2 ஜீரோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்கள் அட்டையிலே இருக்க அந்த 4 டிஜிட்ஸை என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ மொத்தம் உங்களுக்கு 12 நம்பர் வந்துருச்சு இல்லையா, இதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அனதர் டைப் ஆஃப் நம்பர் வந்து இப்போ வந்து மொத்தம் உங்களுக்கு 11 டிஜிட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக் கோடு, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து ஒர்க் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஒர்க் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 5 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால முன்னாடி ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 6 டிஜிட்ஸ் வந்துடும். நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியதான். இப்போ உங்களுக்கு மொத்தம் 12 டிஜிட்ஸ் வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அடுத்து 3வது டைப் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்லாஷ் போட்டிருக்கு. இந்த ஸ்லாஷ் வந்து நீங்கள் வந்து போடக்கூடாது. ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா மொத்தம் 14 வரும். இப்படி நீங்கள் போடக்கூடாது. போடாமல் ஸ்லாஷை எடுத்துட்டு நீங்கள் போடணும். அது ஒரு டைப் ஆஃப் நம்பர்ஸு. இந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸ்லாஷ் போடாமல் தான் என்ட்ரு பண்ணணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள், இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸு. இதில் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக் கோடு, அடுத்து
4 டிஜிட்ஸ் வந்து உங்களோட ஒர்க் கோடு. இப்போ டெய்ல் அப்படின்னா தையல் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி கோடு தான் வந்திருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 நம்பர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியது என்ன நம்பர்ஸ் அப்படின்னு யோசிப்பீங்க. ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் தாங்க நம்பரு. அடுத்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் இருக்கிறது வந்து நீங்கள் 15 இயர் வரும். அதனால நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் நம்பர் இருக்கிறதுனால 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால முன்னாடி வந்து ஒரு 4 ஜீரோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 01 சொல்லி போட்டுருங்க. இதுதான் உங்களோட பதிவு என்ன இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக் கோடு 08 என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட ஒர்க் கோடை என்ட்ரு பண்ணிடுங்க. ஒர்க் கோடை என்ட்ரு பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு இருக்க வேண்டியது 3 சீரியல் நம்பர் இருக்குது. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது அந்த டிஜிட்ஸ்க்கு முன்னாடி 3 ஜீரோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களோட பதிவு என்ன போட்டுருங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும். 12 டிஜிட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி தான் முன்னாடி வந்து ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் த நம்பர் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. முன்னாடி வந்து இப்போ 2 நம்பர் இருந்துச்சுன்னா 4 ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க. 4 நம்பர் இருந்துச்சுன்னா 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க. 5 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் பாதி பேர்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன கோடு தெரியல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுவுமே நான் வச்சுருக்கேன். அடுத்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் சென்னை மாவட்டத்தில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, சென்னை மாவட்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் சென்னை டிஸ்ட்ரிக்டில் பதிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக் கோடு வந்து 01 ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க காஞ்சிபுரத்தில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா 02 ஸ்டார்ட் ஆகும். அடுத்து திருவள்ளூரில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக் கோடு வந்து 03 வரும். வேலூருக்கு வந்து 04, திருவண்ணாமலைக்கு 05, சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா 06, ஈரோடுக்கு 07, தருமபுரிக்கு 08, நாமக்கலுக்கு 09, கோயம்புத்தூருக்கு 010, நீலகிரிக்கு 11, கடலூருக்கு 12, விழுப்புரத்துக்கு 13, நாகப்பட்டினத்துக்கு 14, தஞ்சாவூருக்கு 15, திருவாரூருக்கு 16, திருச்சிக்கு 17, கரூருக்கு பார்த்திங்கன்னா 18, திண்டுக்கலுக்கு 19, பெரம்பலூருக்கு 20, புதுக்கோட்டைக்கு 21, மதுரைக்கு 22, விருதுநகருக்கு 23, சிவகங்கைக்கு 24, ராமநாதபுரத்துக்கு பார்த்திங்கன்னா 25, தேனிக்கு 26, திருநெல்வேலிக்கு 27, தூத்துக்குடிக்கு 28, நாகர்கோயிலுக்கு 29, கிருஷ்ணகிரிக்கு 30, அரியலூருக்கு 31, திருப்பூருக்கு 32, பொன்னேரிக்கு 33, வாணியம்பாடிக்கு 34, மார்த்தாண்டுக்கு 35. மொத்தம் வந்து 35 இடத்துல நம்ம தொழிலாளர் நல வாரியத்தோட ஆஃபீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட டிஸ்ட்ரிக் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸு. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேலையோட கோடும் தெரில அப்படின்னா அதை கூட நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ்க்குரிய அது வந்து டிஸ்ட்ரிக் கோடு பார்த்துட்டோம். அடுத்து நீங்கள் செய்கிற வேலைக்குரிய கோடு வந்து அடுத்து நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மொத்த கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் நீங்கள் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா 53 வகையான தொழில்கள் இருக்குது. அதனால் 53 வகையான தொழில்களுக்கு என்னென்ன கோடு இருக்குன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியத்தில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 வகையான கோடு, 60 வகையான தொழில்கள் இருக்குது. 60 வகையான தொழிலுக்குமே தனித்தனியாக 60 வகையான கோடு இருக்குது. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நலவாரியம். ஓட்டுநர்கள் பண்ணி ஒரு டிரைவர்ஸ் வெல்ஃபேர் போர்டில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் கோடாக இருக்கும். அடுத்து வந்து ஒர்க் கோடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆட்டோன்னு சொல்லிட்டு வரும். இதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சலவை தொழிலாளர்கள் நலவாரியத்தை பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா லாவா LAWAன்னு போடணும். அடுத்து முடித்திருத்துவ நலவாரியத்தில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா HRPPன்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். தையல் தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா TAILன்னு போடணும். கைவினை தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஹேண்டுன்னு போடணும். பனைமர தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ட்ரீன் போடும். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நலவாரிய அட்டையிலே பார்த்திங்கன்னா பணியின் தன்மைன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் கரெக்டான வேலை பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதிலே பார்த்தா புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் என்ன வேலைன்னு பதிஞ்சிங்க தெரில அப்படின்னு சொல்லி டவுட் இருந்தது அப்படின்னா உங்கள் நலவாரி அட்டையிலே பாருங்கள். பணியின் தன்மை அல்லது பணியின் குறியீடுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களோட வேலையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை எதுக்கு எந்த உங்களோட வேலைக்கு என்ன கோடு மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்யும் தொழிலாளர்கள் நலவாரியம் வந்து HHSWன்னு போடணும். அடுத்து காலணி தோல் பொருட்கள் உற்பத்தி மற்றும் தோல் பதனிடும் தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா FLGMன்னு போடணும். ஓவியர் நலவாரியத்துக்கு ARTSன்னு போடணும். பொற்கொள்ளூர் நலவாரியத்துக்கு GSAMன்னு போடணும். மண்பாட தொழிலாளர்கள் நலவாரியத்துக்கு POW1 ஆரம்பிக்கும்.
அடுத்து வீட்டு பணியாளர் நல வாரியத்துக்கு TOMEன்னு வரும். அடுத்து விசைத்தறி நெசவாளர்கள் நல வாரியத்தை PRLIன்னு வந்து நீங்கள் ஒர்க் கோடு போடணும். அடுத்து பாதையோர வணிகர்கள் கடைகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் நல வாரியத்துக்கு STVன்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். அடுத்து சமையல் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பஞ்சிங்க அப்படின்னா COOKன்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கட்டுமான தொழிலாளர்களில் 53 வகையான தொழில்கள் இருக்கு இல்லையா, அந்த 53 வகையான தொழில்களுக்கும் என்னென்ன ஒர்க் கோடு வருது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கல் உடைப்பவர் அல்லது கல் வெட்டுபவர் அல்லது கல்பொடி செய்பவர் அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் கோடு பார்த்திங்க அப்படின்னா STON வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தனார் அல்லது செங்கல் அடுக்குவர் இந்த வேலையில் நீங்கள் இப்போ கொத்தனார்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோடு வந்துடும். அடுத்த 4 டிஜிட்ஸ் வந்து MSON சொல்லிட்டு நீங்கள் போடணும். அடுத்து தச்சர் கார்பெண்டர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா CARPன்னு வரும். பெயிண்டர்னு பார்த்துருந்தீங்கன்னா PNTRன்னு வரும். அடுத்து வந்து கம்பி வளைப்பர் உட்பட பிட்டர்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னா PENDன்னு வரும். அடுத்து எலக்ட்ரிஷியன், அடுத்து சாலை குழாய் பதிப்பு பணியாளருக்கு வந்து ROADன்னு வரும். எலக்ட்ரிஷியன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ELCT, மெக்கானிக்கு வந்து MECH, கிணறு தோண்டு போவருக்கு WELL. அடுத்து பார்த்திங்கன்னா வெல்டருக்கு வந்து WELD. அடுத்து தலைமை கூலியாள் ஹெட்மஸ்தூன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா HDMZ. அடுத்து கூலியாள் அல்லது சித்தாள், மேக்ஸிமம் இதில் தான் நிறையா பேர் பஞ்சிருப்பாங்க, அது பார்த்திங்க அப்படின்னா MZDM. அடுத்து தெளிப்பவர் மற்றும் கலப்பவர் சாலை பரப்பு பணியில் பஞ்சிருந்தீங்க அப்படின்னா SPRY. மரம் அல்லது கல் அடைப்பவர் பார்த்திங்க அப்படின்னா PSCK. கிணற்றில் தூர் எடுப்பவருக்கு வந்து SILTன்னு வரும். அடுத்து சம்மட்டி ஆளுக்கு வந்து HAMRன்னு வரும். அடுத்து கூரை வேய்பவருக்கு THAT. மேஸ்திரிக்கு பார்த்திங்க அப்படின்னா MXTYன்னு வரும். கருமான் கொல்லன்னு பார்த்திங்க அப்படின்னா PLAKன்னு போடணும். மரம் அறுப்பவருக்கு SAWR. அடுத்து சந்துகள் அடைத்து நீர் உட்புகாமல் செய்பவருக்கு CAUKன்னு சொல்லிட்டு போடணும். அடுத்து கான்கிரீட் மிக்சர் உட்பட கலைப்பவருக்கு வந்து MIXRன்னு சொல்லிட்டு போடணும். பம்ப் ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா PUMPன்னு போடணும். மிக்சர் டிரைவருக்கு வந்து MXTRன்னு சொல்லிட்டு இருக்கும். ரோலர் டிரைவர் வந்து ROLRன்னு வரும். அடுத்து கனரக இயந்திர கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள கலாசிஸ் மற்றும் சுரங்க பணியாளருக்கு KALSன்னு சொல்லிட்டு. காவலாளினுக்கு வந்து பார்த்திங்கன்னா WATHன்னு வரும். மொசைக் பாலி செய்வதற்கு MSIK. சுரங்க வழி தோண்டுவருக்கு பார்த்திங்க அப்படின்னா TUNLன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாறை உடைப்பவர் குவாரி வேலையாளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ROCK. அடுத்து சலவைக்கல் அல்லது கடப்பாக்கல் வேலையாளுக்கு வந்து MRBL. அடுத்து சாலை பணியாளருக்கு ROAD. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கட்டுமான பணி தொடர்பான மண் வேலை செய்வதற்கு ERTHன்னு சொல்லிட்டு வரும். சுண்ணாம்பு பதப்படுத்துவோருக்கு வந்து LIME. கடலரிப்பு தடுப்பு பணியில் ஈடுபடும் வேலையாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா SEAE. அணை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு, பாலங்கள், சாலை அல்லது மற்ற கட்டுமான பணிகளில் உள்ளபடியாக ஈடுபட்டுள்ள மற்ற வகையான தொழிலாளர் வந்து OTHR. தொழிற்சாலை சட்டத்தின் கீழ் வராத செங்கல் சூளை தொழிலாளர் வந்து PRIK. பந்தல் கட்டுமானம் வந்து BNDL. தீயணைப்பு கருவிகளை பொருத்துதல் மற்றும் பழுதுபார்த்தல் வந்து FFSM. குளிரூட்டுதல் மற்றும் சூடுபடுத்தல் கருவிகளை பொருத்துதல் மற்றும் பழுதுபார்த்தல் வந்து COHE. மின்தூக்கி மற்றும் நகரும் மின்படி பொருத்தல் வந்து LIES. பாதுகாப்பு கதவுகள் மற்றும் கருவிகள் பொறுத்து வந்து SGDS. அடுத்து இரும்பு மற்றும் உலோக கிராதி ஜன்னல் கதவுகள் புனைந்து கட்டுதல் மற்றும் பொறுத்து வந்து IGWD. நீரெடுக்கும் கட்டமைப்பு தொடர்பான உள்ளலங்காரம் வந்து WHVS. அடுத்து கார்பெட்டிங், பொய்க்கூரை விளக்கு அமைத்தல், மேற்பூச்சுதல் தொடர்பான உள்ளலங்காரம் வந்து ESRS. கண்ணாடி வெட்டுதல், இழைத்தல் மற்றும் கண்ணாடி பேனல்கள் பொருத்துதல் வந்து பார்த்திங்கன்னா CGGP. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலார் பேனல் போன்ற மின்மிகை சாதனங்கள் பொறுத்து EESP. சமையல் கூடம் போன்ற இடங்களில் நவீன அறைகளில் அமைத்தல் வந்து MOKN. முன் புதைத்து அமைக்கப்பட்ட கான்கிரீட் பொருட்கள் அமைத்தல் வந்து PFCM. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கோல்ஃப் மைதானம், நீச்சல் குளம் உட்பட விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு அரங்குகளை கட்டுதல் வந்து SPGG. கல் பெயர் பலகை, தெரு அரைக்கலன்கள், பேருந்து நிழற்கூரை, பணிமனைகள், நிறுத்தங்கள் மற்றும் அறிவிப்பு குறி போன்ற கட்டுமானம் மற்றும் நிறுத்தல் வந்து ESRS. ரோட்டரி மற்றும் செயற்கை நீரூற்று போன்ற கட்டுமானம் வந்து ROFN. பொது பூங்கா, நடைபாதை போன்ற கட்டுமானம் மற்றும் இயற்கை நிகழ்ச்சி அமைத்தல் பார்த்திங்கன்னா PWTL. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோடு. அடுத்து உங்களோட 4 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களோட
இந்த மாதிரி தான் உங்களோட வந்து ஒரு கோடு வந்து இந்த மாதிரி தொழிலின் குறியீடு வந்து இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இப்போ கட்டுமானத்தில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா 53 வகையான தொழில்களுக்குமே நம்ம பார்த்துட்டோம். அதுபோக நம்ம 17 நலவாரியங்களில் வேறு நலவாரியங்களில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்னென்ன ஒரு கோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்களோட நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி 4 டிஜிட்ஸ் வந்துட்டால் நீங்கள் வந்து முன்னாடி வந்து 2 ஜீரோ ஆட் பண்ணணும், ஸ்லாஷ் போடுறதுக்கு முன்னாடி ஸ்லாஷ் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.